மரியாதை மூலமாக வழங்கப்படுகின்ற உமது சக்தியும் எங்கள் உள்ளத்தில் நிறைவேற்றப்பட எங்கள் வாழ்க்கையை அதை செயல்முறைப்படுத்தப்பட நான் கட்ட உதவி செய்வேன். இந்த பலப்பட்டவர்களை மத்தியில் அளித்து சொல்கின்றோம். புதிய காத்து கொடுக்கின்றோம். துதி கனமாக்கி எல்லா கருமத்தை செலுத்தி மீட்பெரும் ரட்சகருமாகிய அறிவனார் இயேசு மூலமாக சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே தொடர்ச்சி செய்தியாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் 3ஆக நான் பிரிக்கிறேன். 1 முதல் 12 வரை புளித்த மாவாகிய உபதேசங்களை குறித்து, தவறான உபதேசங்களை குறித்து, வேதவாருகு பரிசேயருடைய பழைய ஏற்பாட்டுடைய புளித்த மாவை குறித்து விளக்கங்களை நம்ம போன வாரம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செய்தியாக 2ஆம் பாகமாக 13ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யார் என்ற காரியத்தை 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நம்ம படிக்க போகிறோம். 3ஆவதாக 21ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் அதுக்கு உள்ள மகிமைகளையும் அதனால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் நாம் நிறைவாக படிக்க போகிறோம். ஆகவே தொடர்ச்சி செய்தியாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த கேள்விக்கு விடையை நம்ம பார்க்க போகிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பொதுவாக இயேசு யார் என்று ஜனங்களை அறிந்து கொள்ள இயேசு ஆவலாக இருக்கிறார் என்று தான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு ஜனங்கள் புத்தர் இயேசு காந்தி போல ஒரு மகான், சோசலிச ஏற்படுத்தின ஒரு புரட்சி வீரர், கிறிஸ்தவருடைய தலைவர், ஒரு மதத்தை ஸ்தாபித்த ஒரு மத போதகர் என்று இப்படி பல வகையில் சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஈசா நபி என்று சொல்கிறாங்க. இந்துக்கள் அவரும் ஒரு கடவுள் தான், அவரும் ஒரு 33 கோடி தெய்வங்கள் எங்களுக்கு இருந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு அவர் தெய்வம், வெளிநாட்டு கடவுள் என்று அவர்களும் சொல்கிறாங்க. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிவு யார் என்று கேட்டால், சிலர் அப்பான்னு சொல்கிறாங்க, சிலர் அம்மான்னு சொல்கிறாங்க, சிலர் அருள்நாதல்னு சொல்கிறாங்க, சிலர் இயேசுவான்னு சொல்லி இப்போ ஒரு புதுசாக அந்த மூல பாஷையில் அப்படி இருக்கான், இயேசுவான்னு சொல்லி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் அம்மையப்பர்னு சொல்கிறாங்க. அரசரடியில் நான் இறையில் கல்லூரியில் படிக்கும்போது அந்த கம்பர் மாணிக்க ஐயா தலைவராக இருந்தார். அம்மையப்பர்ன்னு சொன்னாங்க. இப்படி சிலர் டாடின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் டாடின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர்கள் அவருக்கு இன்றைக்கி கிறிஸ்தவங்களில் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சரியா என்ற கேள்வி கேட்டால் ஒன்றுமே சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஒன்றுக்குமே லாக்கி இல்லை. இஸ்லாமியர்கள் சொன்னாலும் சரி, இந்துக்கள் சொன்னாலும் சரி, இன்றைய கிறிஸ்தவ மத போதகர்கள் சொன்னாலும் சரி, ஒன்றுமே சரியான விடை இல்லை. அந்தந்த வகையில் அவரை
அழைக்கலாமே தவிர சரியான விடை அது அல்ல. அன்றைய கால கிறிஸ்தவர்கள், 1ஆம் நூற்றாண்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்று அதிகமாக சொல்ல முடியாது. அப்போ தான் வளரக்கூடிய நேரம். இயேசுவின் சீசர்கள் தான் முத யூத மதத்திலிருந்து வந்தாங்க. மற்ற பொதுமக்கள் என்னுடைய ஊழியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு இந்த வார்த்தையை கேட்குறார். 30 வயசில் அவர் ஊழியத்தை தொடங்கினார். 3 வருஷத்தில் நிறைவு செய்தார். இந்த ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு காலமாக ஊழியம் செய்த பிறகு மக்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறாங்க என்று பேதுருக்கிட்ட, சீசர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறார். அப்போ அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 14, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளே ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இந்த கூற்று, மக்கள் சொல்லுகிற கூற்று சரியா? உங்ககிட்ட கேட்குறேன், சரியா? 1ஆம் நூற்றாண்டில் உள்ள மக்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாத அளவில் உள்ள மக்கள், கிறிஸ்தவ உபதேசம் தொடக்கத்தில் உள்ள அந்த ஊழிய காலங்களில் சரியான வகையில் இயேசுவை யாரும் சொல்லலை. எலியான்னு சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகன் தான் செத்துட்டானே, வந்துட்டார், இப்போ உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அல்லது ஏதாவது தீர்க்கதரிசிகளே யாராவது ஒருவர், அது யாருன்னு சொல்ல முடியாது, யாராவது ஒருவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். அதான் நபிகள் என்று சொல்லுவாங்க இஸ்லாமிய இதில். முனிவர்கள் என்று, சித்தர்கள் என்று இந்துக்கள் அழைப்பாங்க. இப்படி அவர் ஒரு மகான் தான், அவர் ஒரு சித்தர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் உண்டு. இப்படி பலதரப்பட்ட மக்கள் சொன்னாலும், நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சீசர் பக்கம் அவர் கேள்வி கேட்குறார். 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்குறார். மற்றவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. தேவனை அறியாத, அறிந்தும் அறியாத, அல்லது இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாத மக்கள் பல விதத்தில் சொல்லத்தான் செய்வாங்க. அது உளவாய முடியும் மூடினாலும் ஊர் வாய மூட முடியாதுன்னு சொன்ன மாதிரி அவங்க கருத்துக்களை நம்ம தடுக்கவோ அதுக்கு மறுக்கவோ முடியாது. அதை அவங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கவலை எல்லாம், எண்ணமெல்லாம், நீங்கள்லாம் சீடர்கள், நீங்கள் என்னுடைய சீடர்கள், அவங்கெல்லாம் என்னுடைய சீடர்கள் அல்ல, அவங்க சொல்லட்டும், நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சீசர் பக்கம் கையை காமித்து சொல்லும்போது டக்குன்னு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக சொல்கிறான் 16, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்படியே கரெக்டாக அடிக்கிறான் பாருங்க. உடனே இயேசு என்ன சொல்கிறார்னா, அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கிவான். ஏன் பாக்கிவான்னா, அவன் சுயமாக சொல்லலை, அதை அவன் அறிவில் சொல்லலை, அவன் திறமையில் சொல்லலை, அவன் ஜென்ம சுபாவத்தில் சொல்லலை, அல்லது அவன் ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்லலை. எப்படி சொன்னான்னு சொல்லி இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு என்ன செய்யலை, வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். மாம்சமும் இரத்தமும் உள்ளது தான் மனிதனுடைய காரியம். மாம்ச இரத்தம் உள்ளது தான் மனிதனுடைய உருவம், ரூபம். இது உன்னை வெளிப்படுத்தலைன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி சொன்னவங்கெல்லாம் மாம்ச இரத்தம் உடைய கேள்விக்குள்ள பதில் தான். இன்றைக்கு உள்ள உலக மக்கள் முழுவதும் மாம்சத்தை உடையவர்களாக தானே இருக்கிறாங்க. மனுஷர்கள் அப்படித்தானே இருப்பாங்க. அதனால ஒரு யோசனை பண்ணி ஒன்று சொல்கிறதோ, அந்த யோசனையில் ஒரு பதில் சொல்கிறதோ சரியாக ஆகாது.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரண வழின்னு இருக்கு. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கரெக்டாக ஒன்று சொல்லும் போது அது தப்பாக ஆண்டவருடைய பார்வையில் அது வருது. மாம்சம் ரத்தம் பூமியிலிருந்து உண்டானதுனால பூமிக்குரிய தன்மை, பூமியிலிருந்து வர்ற தன்மையில் தான் அது வெளிப்படும். அது பூமிக்குரியவனுக்கு அது அது சரியாகும். மனுஷனுக்கு மனுஷன் அதை மேட்சாகும், மனுஷனுக்கு மனுஷன் அது ஏற்றுக்குருவான், மனுஷனுக்கு மனுஷன் அது சால்வ் ஆகும். அது அவங்க அது கரெக்டாக இருக்கும். அதனால அது கரெக்ட் ஆகாது. மனுஷங்கள்லாம் ஏற்றுக்கொள்கிறதுனால கடவுள் ஏற்றுக்கிறாருன்னு பொருள் இல்லை. அதை முதல் தெரிஞ்சுக்குங்க. சில ஊழியக்காரங்க என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படித்தான் சொல்லுங்கன்னு சொல்கிறேன், இப்படித்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அப்படியே அவர் செய்வார், செய்ய சொல்லி வாக்கு கொடுத்துருக்கார், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தப்பானது, பொய்யானது என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மக்களை பிரியப்படுத்துறதுக்காக அவன் சொல்கிறான். அவனுக்கு இன்னும் ஸ்பெஷலாக அவனுக்கு அவார்டு கொடுத்து நீ சொல்கிறதெல்லாம் நான் அடிமையாக இறைவன் கடவுளை அடிமையா மாம்சத்தை உள்ளவே ஒருத்தன் சொல்கிறான்னா அது ஆண்டவர் கேட்பாருன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் அது ஆகாது. மனுஷன் குறை உள்ளவே, அவன் அறிவு குறை உள்ளது. அப்பேற்பட்ட பவுலே சொல்லியிருக்கிறான். 1 கொரிந்தியர் 13:9-10 போட்டிருக்கேன். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளதுன்னே போட்டிருக்கு. அவன் பெரிய ஒரு வேத பண்டிதர், அவனை போல ஒரு பெரிய அறிவாளி இன்றைக்கி உள்ள எவனும் ரெவரண்டு அடேங்கப்பா டாக்டர் அப்படி இன்னைக்கு எத்தனை பேர் வரட்டுமே, பவுலுடைய உபதேசத்துக்கு விளக்கங்களுக்கு நிறுவங்களுக்கு எவனும் நிற்க முடியாது. அப்பேற்பட்டவன் சொல்கிறான், அவனையும் சேர்த்து தான் சொல்கிறான், நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளதுன்னு சொல்கிறானே. ஆகவே நிறைவானது பரலோகத்திலிருந்து வந்தால் ஒழிய பூலோகத்திலிருந்து மாம்சம் ரத்தம் உடையவர்கள் நிறைவாக சொல்ல முடியாது என்பது தான் அதனுடைய கருத்து. இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். யோவான் 3:31 எடுத்தவங்க படிங்க. யோவான் 3:31 ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அங்கே யோவான் சாணகன் சொல்கிறத கவனிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் அவர் மேலானவர், பூமியிலிருந்து உண்டான மாம்ச ரத்த உடைய மனிதர்கள் பூமியில் தன்மையிலிருந்து அவன் உறிஞ்சி அவன் அறிவை பெற்று பூமிக்கு அடுத்தவைகளை அவன் பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரிலும். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் எத்தனை சயின்டிஸ்ட், எத்தனை அறிவாளிகள், எத்தனை மேதைகள், எத்தனை பவுண்டர்கள், எத்தனை ஸ்தாபன வல்லுநர்கள், எவ்வளோ ஸ்தாபன தலைவர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் அந்த வசனம் பொருந்தும். எல்லாரிலும். இவங்க எல்லாரிலும் பெரியவர் யார்? மேலானவர் யார்? உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிறவர். ஏன் மேலானவர்? அங்கே கண்டதையும் அந்த வசனத்தை படிங்க. அப்படியே அங்கே பரலோகத்தில் அவர் கண்டதையும் அங்கே கேட்டதையும் சாட்சியாக இங்கே சொல்கிறாரு. அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன்னா இவன் மாம்சம் ரத்தம் உடையவன், காணாததை இவன் ஏற்றுக்கிற மாட்டான், புத்திக்கு எட்டாத வகையில் உள்ளதை ஏற்றுக்கிற மாட்டான். மனிதனுக்கு அப்பாற்பட்டதே தெய்வ சக்தின்னு சொல்கிறோம். அந்த தெய்வ சக்தியை மனிதனுக்கு உட்பட்டவன் ஏற்றுக்கிற மாட்டான். ஏன்னா இவன் அறிவு குறைவுள்ளது, குறைவுள்ள அறிவை உள்ளவன் நிறைவுள்ளதை ஏற்றுக்கிற மாட்டான். விசுவாசத்தில் தான் அதை ஏற்றுக்கிற முடியுமே தவிர அறிவாற்றல்னாலே ஆராய்ச்சினாலே கண்டுபிடிக்க முடியாது, அது ஏற்றுக்கிற முடியாது. அந்த அர்த்தம் தான். ஆகவே தயவு செய்து எங்கள் போதகர் அப்படி சொன்னார், எங்கள் பிஷப் அப்படி சொன்னார், எங்கள் ஸ்தாபனத்தில் அப்படி இருக்குது, எங்கள் முறைகள் இப்படி, எல்லாம் யாரும் மனுஷன் தானே. மாற்றின் நூற்றிலிருந்து பிரிஞ்ச ஸ்தாபனங்கள்லாம் மனுஷங்க தானே, மாம்ச ரத்த உடையவர்கள் தானே. கொஞ்சம் நெருக்கி சொன்னாலும் முழுசாக சொல்லலை. கொஞ்சம் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு ஒருத்தன் சொன்ன மாதிரி ஓரளவில் மங்களாக சொல்லலாம், ஓரளவில் நெருக்கி சொல்லலாம்,
ஓரளவில் சொல்லலாம். முழுசாக கரெக்டாக சொல்கிறாங்கன்ட்டு நாம் நினைக்கலாகாதே. தயவு செய்து இதை ஆழமாக பதிஞ்சுக்குங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனித பிறவிகள் யாருமே நிறைவாக சொல்ல முடியாது. ஏன்னா பூமியிலிருந்து உண்டானவன். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே கண்டதையும் கேட்டதையும் சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கு. இது அவரே சொன்னார், இயேசுவே சொன்னார். யோவான் 12:49-50 இயேசுவே அதை சொன்னார். நான் சுயமாக இப்போ நான் பேசலை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவும், அப்படி சொல்லலை, பிதாவே எனக்கு என்ன செய்தார்? ஆர்டர், கட்டளை. என்ன ஆலோசனை சொல்லலை, ஐயோ சாமின்னு. ஆர்டர், இப்படி தான். அவர் என்ன தலைவர், அவர் இயேசுவிற்கு தலைவர். இயேசுவுக்கு அப்பா பிதா, அவர் பெரியவர், உலகத்திலேயே பெரியவர் அவர் தான். ஆர்டர் போடுறாரு. 50 என்ன சொல்லியிருக்கு? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று. இது எனக்கு தெரியும். அவருடைய சாதாரணமாக சொல்லலை, நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று நான் அறிவேன். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சுயமாக எதையாவது ஒன்று சேர்த்து நான் சொல்லாமல் கண்டதை கேட்டதை அப்படியே சொன்னேன். இதை ஒருத்தர் ஏற்றுக்கிறாட்னா 48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லிட்டாரு. அங்கே போய் புதுசாக ஒரு புஸ்தகத்தை பெரட்டி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். இங்கேயே சொல்லிட்டார். நான் சொன்னேன், சொல்ல போகிறதில்ல, சொன்னேன். ஏற்கனவே அது சொன்னது எங்கே? 4 சுவிசேஷத்தில் இருக்குது, அந்த விளக்க நிருபங்களில் இருக்குது, முழு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்குது. சொன்னேன், அதுதான். என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 அவர் சொன்னது. அதனால தான் உங்களை இனிமேல் சீடர்கள்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டு, நண்பர்கள்னு சொல்கிறேன், சிநேகிதர்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. சுயமாக நான் சொல்லலைன்னு சொல்கிறாரு. அவங்க அங்கே உள்ளது அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. அதனால தான் இயேசுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் வந்தாலும் அவரும் ஒரு மூச்சுக்கு ஏதாவது சொல்லுவார்னு சொல்லாமல் அவரும் சுயமாக சொல்ல மாட்டார்னு சொல்கிறார். யோவான் 16:13 படிக்கும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அவர் சுயமாக, இந்த வார்த்தை இருக்கா, படிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சகல சகல, இந்த அதான் ஃபுல் காஸ்பல்னு சொல்கிறது. சகலம்னா எல்லாத்தையும், இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்ன மாதிரி அவரும் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? சொல்லு, படிங்க. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பாருங்க, இயேசு சொன்ன மாதிரியே ஆவியானவரும் சுயமாக சொல்ல மாட்டார்னு ஏன் சொல்கிற? சுயமாக சொல்லாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் குறித்து வரப்போகிற காரியங்கள், ஏற்கனவே நடந்தது பழைய ஏற்பாட்டில் இல்லை, இனிமேல் வரப்போகிற புதிய ஏற்பாடு, புது வெளிப்பாடு, வெளிப்படுத்துகிற விசேஷம், தீர்க்க தரிசனங்கள், இனி வருகிற காரியங்கள், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லக்கூடிய இனிமேல் வர்ற இந்த காரியத்தை தான் அவர் சொல்வார். தவிர பழைய ஏற்பாடையே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். முடிஞ்சு போச்சுல, அது எதுக்கு மணிக்கணக்கில் சொல்லணும்? வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்று நான் ஆவியானவர் நிறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நம்ம நம்ப முடியும். கடைசி கால சத்தியங்களை எவன் சொல்கிறானோ? ஆதி அப்போஸ்தலர்கள் கடைசி காலத்தை பற்றி சொன்னாங்களே. 2 தீமோத்தேயு 3 மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக சொன்னாங்களே. 2 பேதுரு 3 கடைசி நாட்களில் பரியாசக்கார் தோன்றுவார்கள் சொன்னார்களே. 2 பேதுரு 2 1 கள்ள திருக்கதரிசியில் கடைசி நாளில் எழும்புவாங்கன்னு சொன்னாங்களே.
மற்ற 24 அதிகாரத்திலே அநேக கள்ளத்திற்கு எழுப்புவாங்கன்னு சொல்லி இயேசு கடைசி காலத்தை குறித்து சொன்னாரே, அதை சொல்கிறவன் தான். அவன் சுயமாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பைபிள் காலேஜில் படித்தேன், இவன் சொல்லி கொடுத்தான், இந்த புத்தகத்தில் படித்தேன். எந்த மனுஷனும் படித்ததை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியமே இல்லை. அதனால தான் படித்தவங்களை இயேசு சீசர் ஆக்கலை. ஏன்னா அவன் படித்ததை சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் அங்கே படித்தேன், இங்கே லண்டனில் படித்தேன், அமெரிக்காவில் படித்தேன், நான் இந்த விளக்கம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால தான் கம்ப்ளீட்டாக படிப்பறிவில்லாத அடிப்படையில் ஒன்றுமே உலக அறிவு கூட இல்லாதவங்களை 3 வருஷம் தெரிந்து கொண்டு பயிற்சி எடுத்து முழுசாக அந்த இப்போ அந்த நல்ல இருதயத்தில் விதை போட்ட மாதிரி சரியாக அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்தா நல்லா சொன்னேன். சொல்லும் கிளிப்பில்லை. அவங்களுக்கு அதை தவிர இயேசுவின் போதனையை தவிர வேறு ஒன்றும் படித்ததில்லை, தெரிஞ்சதில்லை, அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. அதனால தான் வேதவார பரிசெயர் இயேசுவின் சீசர்களாக வரும்போது இயேசு என்ன செய்யலை? ஏற்றுக்கிறல. நான் வர்றேன் ஆண்டவரே, எங்கே போனாலும் வர்றேன்னு ஒரு பெரிய வேதவாரர் சொல்லும் போது, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனசுகுமாரனுக்கோ தலை சாக்கே இடமில்லை போனான்னு சொல்கிறாரு மத்திய 8. சீசர் போகிறேன்னு சொல்கிறான். நான் எங்கள் அப்பா செத்துட்டான் போகிறேன் ஆண்டவரை விடை கொடுங்க. மரித்தோர் அடக்கம் பண்ணப்பட்டோம், நீ என்ன செய். இவன் சீடன், இவனைத்தான் விரும்புகிறாரு. ஆகவே அதனால் படிப்பறிவி தப்பாண்டு நான் சொல்ல வரல. அப்படி ஏசு அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. படித்தாலும் பவுலை போல நம்முடைய அறிவு குறைவுள்ளதுன்னு சொல்லணும். நான் படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். கற்றது கையளவுன்னு அவையார் சொன்னாலே, கற்றது கையளவுன்னு சொல்லு, பிடித்து கொண்டேன்னு எண்ணுகிறது இல்லைன்னு சொல்லு, நான் அடுத்ததாயிற்று அப்படி எண்ணுகிறது இல்லைன்னு சொல்லு. ஒரு ஏதோன்று அறிய விரும்பினால் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக ஒன்றும் அறியலைன்னு இருக்கு. அறிந்த ஒன்று அவன் எண்ணினாலே அவன் முட்டாள்னு அர்த்தம், ஒன்றும் தெரியாத மடப்பையன்னு அர்த்தம். நான் குறைவுள்ளவே இன்னும் அறியணும் அப்படி சொல்கிறவன் தான் அறிவாளி. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இதே அறிவுள்ளவர்களாக இருக்க கடவார்கள்னு பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 13-14 பவுல் சொல்கிறான். தேர்ச்சி பெற்றவங்களுடைய அடையாளம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான் தேர்ச்சி பெற்றவங்களுடைய அடையாளம். அதுக்கு தான் நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. குறை குடம் தான் என்ன செய்யும்? கூத்தாடும். நிறை குடம் தழும்பாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய தீர்க்கதரிசனம் அறிவு எல்லாமே குறைவு. நிறைவு பரலோகத்திலிருந்து வந்த இயேசு சொன்னது தான். அவர் பிதாவாகி தேவன் கட்டளையிட்டதை, உபதேசித்ததை, சொன்னதை அவர் சொன்னார். அவர் சுயமாக சொல்லலை. சுயமாக சொல்லாத பட்சத்தில் ஆவியானவரும் சுயமாக சொல்ல மாட்டார். அவர் சொன்னவைகளிலே நினைப்பூட்டுவார், அந்த சொன்னவைகளில் ஞாபகப்படுத்துவார். இங்கே 2000 வருஷம் ஆனாலும் ஏன் இயேசு சொன்னதை நம்ம நினைக்கிறோம், ஏன் பேசுகிறோம்னா, ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கார் பூமியில். அதான் அடையாளம். இல்லை யாருக்கு தெரியும்? ஒரு புள்ளி கூட மாற்றாதீங்கன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன் கரெக்டாக பேசுகிறோம்? நம்ம சுயமாக எதையும் பேசலை. ஒரு காலத்தில் பேசுனவங்க தான் தெரியல நமக்கு. இப்போ 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அந்த இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு வந்துட்டோம். அந்த அப்போஸ்தலர்களை பிடிச்சிக்கிட்டோம். அந்த நிருபங்கள் பக்கம் வந்துட்டோம். இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய மாம்சமும் ரத்தம் உள்ள போதனைகள். ஆகவே இதெல்லாம் தாண்டி மேலான இடத்துக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம சந்தோஷப்படுறோம், மேன்மை பாராட்டுறோம், தைரியமாக தாராளமாக பேசுகிறோம், தைரியமாக பேசுகிறோம், சவால் விட்டு பேசுகிறோம், எவனும் இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய போதனை இல்லை, நம்ம சத்தியம் கிடையாது, இது நம்ம ஸ்தாபன சத்தியம் கிடையாது, நம்ம உலக தலைவர்கள் சொல்லி கொடுத்ததில்லை, பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியமாகும். ஆகவே மாம்ச ரத்தம் உள்ள வெளிப்பாடு அல்ல, அறிவு அல்ல, போதனை அல்ல, அவங்க சொல்கிற சத்தியம் அல்ல. பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசம்தான் உபதேசமே தவிர, அந்த சத்தியமே தவிர, அந்த பரலோக தேவனுடைய வெளிப்பாடில் ஒருத்தன் சொன்னான்னா அதுதான் கரெக்டே தவிர, அதையும் அவன் மாம்ச ரத்தம் வெளிப்பட்டதாக அவனும் சொல்லக்கூடாது, கேட்குறவனும் சொல்லக்கூடாது, பரலோகத்திலிருந்து வந்ததுன்னு தான் சொல்லணும். அப்படின்னா இனிமேல் நாங்கள் அப்படியே சொல்கிறோம் ஐயா,
இனிமேல் பரலோகத்திலிருந்து பேசுன மாதிரியே சொல்லிக்கிறோம், ரத்தம் மாம்ச ரத்தம் சொல்லலைன்னு சொல்லிக்கிறோம்னு இனிமேல் உள்ள போதகரில் நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நினைக்கக்கூடாது. அந்த போதகரும் அது நினைக்கக்கூடாது. மாம்ச ரத்தம் இல்லை, ஆவியானவர் பேசுகிறேன்னு இவன் பாட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை ஒரு தயவு செய்து அதை குறிப்பு நினச்சிக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சொன்னதை நீ சொல்லு, அதுதான். இப்போ நான் மாம்சரை வந்து பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுபட்டு பேசலை, அவங்க சொன்னதை நான் முடிஞ்ச அளவில் விலைக்கு பேசுகிறேன், தெரிஞ்ச அளவில் பேசுகிறேன், முடிஞ்ச அளவில் பேசுகிறேன், அவ்வளோதான். இன்னொருத்தர் இதை விட அதிகமாக விளக்கமாக சொல்லலாம். அவன் வெளிப்பாடை சொல்லக்கூடாது, அவன் தரிசனத்தை சொல்லக்கூடாது, அவன் சுயத்தை சொல்லக்கூடாது, அவன் படித்ததை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசு சொன்னவைகளை ஆய்வு செய்து ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள காரியங்களை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த பேதுருவுக்கு வெளிப்படுத்தின அந்த தேவன் உனக்கும் அதே காரியங்களை இதிலிருந்து வெளிப்படுத்துவார். இதிலிருந்து தான் வெளிப்படுத்துவார். சொப்பனோ கனாவுக்காங்கிறது இல்லை, இதிலிருந்து தான் வெளிப்படுத்துவார். அதனால தான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொன்னார். சொல்ல போகிறதில்ல, இனிமேல் சொல்கிறதில்ல. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்னு ஒரு ஐயா பாடுறாரு. இனிமேல் எங்கேயா அவர் சொல்லுவார்? சொல்லிட்டார். சொன்னதை நீ பேசு, இனிமேல் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னதாக ஒருத்தன் சொன்னான், ஒன்று பொய் சொல்லணும், இல்லாட்டினா அவன் உண்மையிலேயே இயேசு சொன்னதாகவே நின்று தச்சுரூபமாக நின்று பேசுனதாகவே அவன் கேட்டான்னா அது ஒரிஜினல் இயேசு அல்ல, அது வேறொரு இயேசு என்று தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். வருஷந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். கிளி ஜோசிய மாதிரி அப்படி சொல்ல மாட்டார். அப்படி ஆள் தேவன் அல்ல. தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழியாது, மாறாது. கடைசி காலம் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். கடைசி காலம் ஜோசியம் கேட்குற மாதிரி இன்றைக்கி சில ஊழியர்களை தேடுறாங்க. மற்ற 24 அதிகாரத்தை பாரு, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீடர்கள் கேட்குறாங்க 3ஆம் வசனத்தில். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பதற்கு அடையாளம் ஒருத்தரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கை. அடிப்படை ஆரம்ப அடையாளமே எவனும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. இதில் கவனமாக இருங்க மக்களே. யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது. நம்மளை ஏமாத்துறவன் யாரு? நம்ம யாருக்கிட்ட ஏமாறுறோம்? மூத்த போதகர்கள், பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிற பெரிய பழம்பெரும் போதகராக இருக்கிற, அடேங்கப்பா இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவில் உள்ள போதகர்கள், அதில் நம்ம மயங்கிடுறோம், அதில் நம்ம விழுந்துடுறோம். சின்ன சின்ன பிட்டு செய்தியாக சிலர் போடுறாங்க, ஒரு நிமிஷம் செய்தி. அது நல்லா தான் இருக்குது, கேட்கும்போது ஆஹா நல்லா இருக்குது. அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும் நினைக்கக்கூடாது. முடிவு என்ன? அவன் வந்து எல்லாமே கரெக்டு தான். முடிவு என்ன? அவன் எதுக்காக இதை சொல்கிறான்? இப்போ உதாரணமாக உங்களுக்கு இன்னொரு வகையில் சொல்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும் போது என்ன கையாண்டது, எங்கே என்ன சம்பவம் நடந்தது என்று நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணால் அது தெரிஞ்சிடும். தேவன் எல்லாத்தையும் சாப்பிட்டது விளக்கு, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுண்டோ போட்டு எடுக்கிற மாதிரி. அதான் சைக்காலஜின்னு சொல்கிறது, கிரிமினல் லாயர். போட்டு அவன் வாயிலிருந்தே பிடுங்கிறது. உடனே இந்த அம்மா ஓட்ட வாங்கி, ஆமாம் கர்த்தர் சொன்னார் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இதை அப்போ அதை ஓஹோ அப்படி சொல்லிட்டாரா? ரொம்ப தொந்தரவாதி. சாத்தா வந்து சும்மா சாதாரண ஆள் இல்லை. உடனே அவன் சொல்கிறான் 4ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறான். இல்லை 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்கிற வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீன்மை அறிவீர்கள்,
தேவர்களை போல இருவீர்கள். 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்டில் ஏதாவது கெட்ட வார்த்தை ஏதாவது இருக்கா? தவறான வார்த்தை ஏதாவது இருக்கா? சபிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்கள ஏதாவது தப்பாக சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இந்த 4 வார்த்தை ஏதாவது தவறாக இருக்கிற மாதிரி இருக்கா? இன்றைக்குள்ள போதகர்கள் பிரசங்கம் கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். பயப்படாதீர்கள், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள், பயப்படாதீர்கள். எல்லாம் இயேசு பைபிளில் உள்ள சொன்னது தான். அது எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார், யாருக்கு சொன்னார், மேலங்களையும் படிக்கிறது இல்லை. அதை மட்டும் ஜூ பண்ணி உன்னை ஏமாத்தணும்ல. உன்னை ஆட்டையை போடுறதுக்காக அதை மட்டும் ஜூ பண்ணி உன்னை ஏமாத்துறதுக்காக இன்றைக்கி மூத்த போதகர்கள் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களால தான் நம்மளை ஏமாற்ற முடியும், அவங்கக்கிட்ட தான் நம்ம ஏமாற முடியும். நம்ம நிலைமை அப்படி. அதை மட்டும் பேசுவான். நல்லா தானே சொல்கிறாரு, ஏதாவது குறை இருந்ததா? ஆகா, அவருடைய பாட்டு என்ன, இறக்கம் என்ன, அடேங்கப்பா, அவர் ஏற்றி இறக்கி கர்நாடக சங்கீதம், அடேங்கப்பா அருமையான பாட்டு, அப்படியே மெய் மறந்துட்டேன், அப்படியே எவ்வளவோ பேர் ரசிக்கப்பட்டாங்க, இந்த பாட்டு எவ்வளவோ நல்லா இருக்கு. முடிவு என்ன? வார்த்தையை வச்சு ஒருத்தரை நீங்கள் நிதானிக்கக்கூடாது. முடிவு என்ன, அதனுடைய விளைவு என்ன? யாவாளுடைய விளைவு என்ன, ஆதாமுடைய விளைவு என்ன? சொல்லுங்கள். விளைவு என்ன? சபிக்கப்பட்டாங்க, தோற்றத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க, சரீர சாவே இல்லாதவர்கள் சாவு அடைந்தார்கள், நிலையற்று போனாங்க, தேவனை விட்டு தூரம் போனாங்க. விளைவு அதானே, டோட்டல் அதானே. பார்த்தீங்களா? இதுதான். சிரிக்க சொல்கிறவன் சீரழிப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, அலை சொல்கிறவன் ஆதரிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. இதுதான் இன்றைக்குள்ள போதகர்கள் முழுவதும் குளிப்பாட்டி மக்களை சந்தோஷப்படுத்தி அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி, குறி மாதிரி, சோசி மாதிரி சொல்லி அவனை குளிப்பாட்டி அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விளைவு என்ன? அதை சொல்லிவிட்டு அவன் என்ன கடைசியில் என்ன சொல்ல வர்றான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரலோகத்தை சொல்ல மாட்டான், கடைசி காலத்துக்கு ஆயத்தப்படுறது சொல்ல மாட்டான், நித்திய ஜீவனை பற்றி சொல்ல மாட்டான், நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்ல மாட்டான். கடைசியில் அவன் சொல்கிறது அவனுக்கு அக்கௌண்ட்டில் காசு கொடுங்க. எதுக்காக? இந்த மாதிரி கட்டடம் கட்ட போகிறேன், இந்த மாதிரி பைபிள் காலேஜ் கட்ட போகிறேன், இந்த மாதிரி ஆஸ்பத்திரியை தொடங்க போகிறேன், இந்த மாதிரி இருக்குது. அவனுடைய பேங்கு பேலன்ஸை நிரப்புறதுக்காக, பெருக்கிறதுக்காக அந்த கடைசி முடிவு அப்படி இருக்குமே தவிர பரலோகத்தில் நியாயத்தீர்ப்பில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்காது. அப்படி ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, பரலோகத்துக்கு, நியாயத்தீர்ப்புக்கு நேராக நித்திய ஜீவனை பற்றி ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அவனை தேவ ஊழியக்காரன் நினைக்கலாம், ஏற்றுக்கலாம். புரிஞ்சுக்கங்க. நான் எல்லாரையும் அப்படி சொல்லுவாங்க. 1-2 நல்ல ஊழியர்கள் கரெக்டாக உலக ஆஸ்தி இல்லாமல், உலக பொருள் இல்லாமல், ஆதாயம் இல்லாமல், கடைசியில் நித்திய ஜீவன் தான், பரலோகம் தான், அங்கே தான் செய்யணும்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான்னா அது தேவனுடைய வார்த்தை, அது அவனுடைய வார்த்தை, சுயமாக இல்லை. மக்களை பிரியப்படுத்துகிறவன், காசு வாங்குறவன் அப்படி சொல்ல மாட்டான். கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சொல்கிறாரு. அதனால தான் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்க. 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மையிலிருந்து விலகி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்கிறார். அன்னைக்கு அந்த பவுல் ஆதி சபையை எச்சரித்தது போல இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் சபையை எச்சரிக்கணும். அந்த சர்ப்பம் சாத்தான் சர்ப்பமாக ஏமாத்துறது போல இன்னைக்கு சாத்தான் எப்படி வர்றான்னா வேறொரு இயேசுவாக வர்றான், வேறொரு சுவிசேஷமாக வர்றான். பரிசுத்தாவி அபிஷேகம் மாதிரி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு வேறொரு ஆவியாக வருவான். 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அதுலேயே 4ஆம் வசனம் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க யார் சொல்லுவாங்கன்னா அதில் 13ஆம் வசனத்தில் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன மாதிரி வெளிச்சமாக ஒருத்தன் வந்தால்
உடனே பரலோகம் தேவதூதே ஆண்டவர்னு நம்ம நினைக்கிறக்கூடாது. சாத்தானும் அதை செய்வான்னு போட்டிருக்கு. எப்படி அறிய முடியும்? அதுலேயே 15ஆம் வசனத்தில் அவங்களுடைய கிரிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகளினாலே. கனிகள்னா கடைசியில் அவன் என்ன சொல்ல வர்றான், எப்படி நடக்கிறான், அவனுடைய உடை என்ன, அவனுடைய நடை என்ன, அவன் ஊழியம் என்ன, அவன் கர்த்தருக்குன்னு என்ன செஞ்சுருக்கான், என்ன செய்ய போகிறான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இப்போ அவனுடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் அதான் கிரியைகள், அதான் கனிகள்னு சொல்கிறது. தயவுசெய்து கடைசி காலமாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நம்பிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி காரியம் சொல்கிறார். ஏன்னா அநேகரை என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் சொல்லி மத்தேயு 24:5 சொல்கிறாரு. யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள், இதான் நிலைநடுக்கம். கடவுளுடைய தேசம்னு சொன்னாங்க கேரளாவை, வயநாடு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் மண்ணில் மறைஞ்சிருச்சு. எத்தனையோ வீடுகள், எத்தனையோ சங்கிலி மோதிரங்கள், எத்தனையோ கார்கள். அது மலைப்பிரதேசம், அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை நம்ம ஆறுதலாக சொன்னாலும், தூத்துக்குடி மலை பிரதேசமா, சென்னை மலை பிரதேசமா, ஏகப்பட்ட மக்கள் செத்தது தெரியாத நமக்கு. கடைசி காலத்துக்கு அடையாளம் ஒரு ஐயா சொல்கிறாரு, உலக ஆராய்ச்சியாளர்கள், இதுவரைக்கும் இந்த மாதிரி சேதம் வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அங்கங்கே பல இடங்கள்ல இப்போ இந்த வட இந்தியாவிலெல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, வெள்ள சேதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, ஜனங்க செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முந்தி நிறையா தடவை அதே தேசத்தில் நிறையா தடவை நிலச்சரிவு வந்திருக்கு, சேதம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி இது வரைக்கும் இருந்ததில்லை. மீட்பு பணியாளர்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்தது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியல. நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம அறியணும். கடைசி காலம் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் சொன்னார். எப்படி ஒரு மழை வர்றதை பற்றி முன்னாடியே எச்சரிப்பு கொடுக்குறாங்களோ, அதுபோல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு எச்சரிப்பு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் பார்க்கும்போது வாசலருகே வந்து விட்டார்னு அறியுங்க. தயவு செய்து மக்களே, அது என்னைக்கு என்று தேதி குறிக்க முடியாது, தேதி குறிக்கக்கூடாது. இன்றைக்கி சில நாதாரிக தேதி குறிக்கிறாங்க. இந்த வருஷத்தில் வந்துவார், இந்த வருஷத்தில் வந்துடுவார், இது தேதி வருஷம் இப்படிலாம் குறிச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்காமல் ஃபெயிலாகி அவனும் கெட்டு அவன் சபையும் கெட்டு சாபனம் கட்டி இப்படி ஏகப்பட்ட பேர் போகிறாங்க. அப்படியெல்லாம் இயேசுவை விடவா அவன் பெரியவன்? அந்த நாளிகை என் பிதா ஒருவர் தவிர வேற ஒரு தூதர்களும் அறியார்களும் குமாரனும் அறியான்னு சொல்கிறாரு. ஏன் அவருக்கே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? இதுவே தப்பு இல்லையா? இயேசுவுக்கு தெரியாதது எனக்கு தெரியும்னு சொன்னான்னா அவனை போல ஒரு கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து யார் உண்டு? தயவு செய்து இயேசுவின் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடிய ஊழியர்கள் கடைசி நாட்களில் எழுப்பிட்டாங்க. ஏகப்பட்ட அடேங்கப்பா சபைகள் தடிக்க விழுந்தா சபையாக இருக்குது. சென்னையில் ஒரு வீதியிலே 10 சபை இருக்குது. தயவு செய்து ஊழியர்களையும் சபை பெருக்கத்தையும் எழுப்புதலாக எழுச்சியாக மக்கள் கூட்டம் கூடுறதுனால அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு சொன்னதாக தயவு செய்து எவனையும் நினைக்காதீங்க, எந்த சபையும் நினைக்காதீங்க. இயேசுவின் வார்த்தைகளை சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் இருக்கும். ஆகவே மனசனுடைய அறிவு, மாம்சம் இரத்தம் உள்ள வெளிப்பாடு, இவைகளை நம்ம ஏற்றுக்கிற கூடாது. பரலோகத்திலிருந்து என் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினாரே, அதனால் நீ சொல்லியிருக்க, ஆகவே நீ பாக்கிவான் அப்படின்னு சொல்ற. என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தயவு செய்து இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இயேசுவை எப்படி சொல்கிறது? பல பேர்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையாக அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். இந்த வசனத்தை மீறாதீங்க, இதை தாண்டி பேசாதீங்க. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கமே அதானே. ஒரு புஸ்தகம் எழுதுனாங்கன்னா ஒரு கருப்பொருள் வச்சு தான் ஒரு புஸ்தகம் எழுதுவாங்க.
ஒரு நாடகம் போட்டாங்கன்னா ஒரு கருத்து வச்சு தான் அந்த நாடகம் போடுவாங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா கடைசியில் ஒரு கருப்பொருளை வச்சு இதை முடிப்பாங்க. இதுக்கு தான் ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்துக்கு, அந்த ஒரு சின்னத்துக்கு, அந்த ஓட்டுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள்லையும் பவுலுடைய ஒரு 13-16 நிருபங்கள்லையும் இன்னும் சொல்ல போனால் 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டா அந்த 27 புஸ்தகத்திலையும் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரே கருப்பொருள் யோவான் 20 அதிகாரத்தில் இருக்குது. யோவான் 20 அதிகாரத்தில் கடைசியில் படிங்க. யோவான் 20 கடைசி வசனம் படிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயில இது சொல்லலை, மார்க்கில் சொல்லலை, லூக்காவில் சொல்லலை, யோவான்லையும் சொல்லலை. கடைசியில் முடியும் போது யோவான் அந்த கருத்தை இதுக்கு தாயா இதெல்லாம் எழுதியிருக்கு. எதுக்கு? இயேசுவை தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசிக்கணும், விசுவாசித்து அப்படி நாமத்தினாலே என்ன அடையணும். இதுதான்யா சிம்பிள், சாதாரண வகையில் கர்த்தர் வச்சிருக்காரு. நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டியதில்லை, திருப்பதிக்கு போக வேண்டியதில்லை, ஜெருசலேமுக்கு போக வேண்டியதில்லை, மக்கா மதினாவுக்கு போக வேண்டியதில்லை, பெரிய பெரிய புனித ஸ்தலத்துக்கெல்லாம் நீ போக வேண்டியதில்லை. நீ முக்தி அடைய, மேன்மை அடைய, நித்திய ஜீவன் அடைய சாதாரணமாக உனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இயேசுவை என்ன செய், தேவகுமார்னு நீ விசுவாசியா, அந்த விசுவாசத்திலே நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். அவ்வளோதான். என்ன விசுவாசம் எனக்கு என்னையா கிடைக்கும்னா நித்திய ஜீவன், லாங் லைஃப், நிரந்தர வாழ்க்கை, நீடோடி வாழ்கிறது. அதான் இங்கே இருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கோ நாளைக்கோ. எத்தனை கற்பனைகள் மிதந்து உள்ள மக்கள் ஒரே ராத்திரியில் செத்துட்டாங்க வயநாட்டில். எத்தனை கற்பனையாக படுத்திருப்பாங்க, எவ்வளவு கோடிகள் பணம், எவ்வளவு கார் பங்களா, எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு ஆசை, ஒரே ராத்திரி. அந்த வீடியோ பார்க்கும்போது பதறுது, மனசு நெஞ்சி பதறுது, வேதனை. உருவமாக கூட முழுசாக அடக்கம் பண்ண முடியல. கை வேற, காலு வேற, முண்டை வேற. ஒரு சின்ன மோதிரத்தை வச்சு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான் என் பிள்ளைன்னு. எவ்வளோ கொடுமை இது மனுஷ வாழ்க்கை. இனிமேல கூட ஒருத்தன் திருந்தாட்டினா, உலகத்தை வெறுக்காவிட்டா, இதுதான் நிரந்தரம்னு ஒருத்தன் என்னன்னா, இதுதான் கடவுளுடைய பூமின்னு ஒருத்தன் என்னன்னா, அவனை விட ஒரு மடப்பையன், முட்டா பையன் உலகத்தில் எவன்டா இருக்கான்? யார் இருக்கான்? மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் சொல்லி லூக்கா 12:20 சொன்னாரே. அதில் 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யமனா இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்கிற எவனும் இப்படியே இருக்கான்னு சொல்கிறார். அவரை விட யாரையா பேச முடியும்? அவருடைய வார்த்தையை ஒரு துளியாவது விளக்கம் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? இன்னைக்கு உள்ள தலைவர்களை கேட்குறேன். அவ்வளவு சத்தியம், அவ்வளவு ஆழங்கள். ஏசு நினைச்சிருந்தா ஒரு பெரிய உலக மகா கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அடேங்கப்பா உலகத்திலேயே ராஜ்யத்தை அமைச்சிருக்கலாம். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு சொன்னார். உலகமே அவரை பின்பற்றி ராஜாவாக வந்தாங்க. ஐயா, கவுன்சிலர் பதவிக்கு இன்னைக்கு வெட்டிட்டு குத்திட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான். யோவான் 6:15 விலகி போனார்ன்னு இருக்கு. ராஜா சும்மா சாதாரண பதவி இல்லை, ராஜா மக்களே விரும்புகிறான். விலகி போனார்னே போட்டிருக்கு. அவர் யோவான் 6:15 விலகி போனார்ன்னு இருக்கு. அப்புறம் தேடிக்கிட்டே போகிறாங்க. 24ஆம் வசனத்தில் எதுக்குப்பா என்னை தேடி வர்றீங்க? அங்கே 27 சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனை பெறுவதற்காகவே மனசுகுமாரன் வந்திருக்கேன். அதைத்தான் நான் விரும்புகிறேன், அதை கொடுக்கத்தான் வந்திருக்கேன். அவரை பிதாவாகி தேவன் முத்திரை குத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த இதில் 26 போட்டிருக்கு.
மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? கேள்வி கேட்குறாரு. பதில் சொல்லியா? கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, நித்திய ஜீவன் வந்துருமா? கிடைச்சிருமா? விலை கொடுத்து வாங்குறதா? அது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளா? இலவசமாக தர விலையே இல்லை, அதனால தான் இலவசமாக கொடுக்குறாரு. வேறு விலையே இல்லை, இலவசமாக தர்றாரு. மனுஷன் அடிக்கிற பணமெல்லாம் சகதியோட சகதியாக போயிடுச்சு. சங்கிலி மோதிரம் சகதியோட சகதியாக போயிடுச்சு. காது பங்களா சகதியோட சகதியாக போயிடுச்சு. எத்தனை மசூதிகள், எத்தனை தேவாலயங்கள், எத்தனை இந்து கோயில்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. மனுஷ வாழ்க்கை மாம்சம் நித்தமுள்ள வெளிப்பாடு இதுதான். கடவுள் தேசம் சொன்னா இதுதான். இந்த உலகம் சபிக்கப்பட்டதே. அதனால தான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொன்னார். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. 1 யோவான் 5:19 போட்டிருக்கு. நித்திய ஜீவன் முக்கியம். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்பதே அதுதான். தயவு செய்து இன்னைக்குள்ள போதகர்களை நம்பாதீங்க. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம், இந்த மாதம் வாக்குத்தத்தம், இந்த மாதம் சோசியமான பார்க்குறீங்க. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்கிறது. இப்படி இவங்களை பின்பற்றி போனால் எங்கே விளங்க போகுதும்? மடைய முட்டா பையங்களாக தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களை வச்சுருக்கான். எல்லாம் மடையர்களை தான் இன்றைக்கி கிறிஸ்தவன் வச்சுருக்கான். விழிப்படைய, அறிவாளியாக மாற, நித்திய ஜீவன் அடைய இயேசுவை பார். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை பார். நித்திய ஜீவன் குறித்து தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒரே கருத்து தான். அது உங்ககிட்ட இருக்கா? அதை பற்றி பேசுறியா? அதை பற்றி கூட்டங்கள் அது மெயின் ஆக்குறீங்களா? மற்றதெல்லாம் சைடில் வச்சுக்கோங்க. மெயினாக அதை ஆக்குறீங்களா? ஐயா, எவனாவது அப்படி இருக்கானா? நீரெல்லாம் குடிப்பார். சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு கொடுத்தார். துணி இல்லாமல் இருந்தேன், துணியை கொடுத்தார். அப்படியே எங்கப்பா, நான் இந்த தெருவில் நான் அனாதியாக தெரிஞ்சேன், இன்னைக்கு ஏரோப்ளேனில் போகிறேன். ஷேட்டு தான் போகிறான். குவைத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளில் அப்படியே எங்கப்பா தங்கத்திலேயே லெட்டின் பாத்ரூம் வச்சுருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிற? எவ்வளவு பேர் வீடு கட்டுறான், வாசல் கட்டுறான், எவ்வளவு ஏரோப்ளேன் வச்சுருக்கான். அப்படியே எங்கப்பா 5000 கோடிக்கு அம்மானி மகனுக்கு கல்யாணம்னா கிஃப்ட்டு கொடுக்குறவன் பார்த்தா அப்படியே கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்க ஏரோப்ளேன் கொடுக்குறான். ஒருத்தன் காராக கொடுக்குறான், இப்போ ஏரோப்ளேன் கொடுக்குறான், கோடிக்கணக்கில் கொடுக்குறான். ஐயா, இது ஒரு ஆசீர்வாதமா? இது ஒரு சாட்சியா? இதுக்கு கர்த்தரை சொல்கிறதா? முட்டா பையன் இது. இவன் முட்டா பையன் அப்படியா? கொடுத்தாரா? எனக்கும் கொடுப்பார். அப்புறம் 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 என்ன? அப்படியே கொடுப்பார். அப்புறம் சாவே செத்தா நித்திய ஜீவன் வேணாமா? கடைசி டோட்டல் என்ன? நீ மனப்பையனை தானே சாகுற, முட்டா பையனை தானே சாகுற. நீ அறிவாளி இல்லாமல் கேனையாடு தானே உன்னை சாக வைக்கிறான். இன்னைக்கு உள்ளவன் நித்திய ஜீவனை பற்றி சொல்கிறானா? பரலோகத்தை பற்றி சொல்கிறானா? வெளிப்பாடுகளை நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்கிறானா? அபிஷேகம் பெற்றேன்னு பொய் சொல்கிறான். வேறொரு ஆவியாவே. உண்மையான அபிஷேகம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யோவான் 16:7-8 சொன்னார். தேற்றத வல்லாகிய பரிசுத்தாவியானவரை நான் அனுப்புகிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் படிங்க, நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக மாட்டார். கண்டித்து ஆப்போசிட், உலகத்துக்கு எதிர்த்து தான் பேசுவார். யார்? தேற்றதவல்லன் ஆவியானவுடைய குணங்கள். இயேசு சொன்னாரியா, வேற யாரும் சொல்லலை. இந்த மாதிரி ஒருத்தன் கடினமாக எதிர்த்து பேசுகிறானா, உலகத்தை கண்டித்து பேசுகிறானா, நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்கிறானா, நீதியை பற்றி பேசுகிறானா, நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்கிறானா, நித்திய ஜீவனை சொல்கிறானா? இதை பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி மண்டையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. யோசிங்க. நம்ம சின்ன குழந்தைகளாக இது வரைக்கும் நம்ம ஒரு காலத்தில் குழந்தைய போல இருந்தோம், குழந்தைய போல சிந்தித்தோம். எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, கிரு சுற்றுனா சுற்று, 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு பேசுங்கன்னு சொல்கிறது எதுக்குடா பேச சொல்கிறேன்னு கேட்க. நீ யார்? எதுக்கு பேச சொல்கிற எங்களை? அவன் கையில் தலையில் கை வச்சு ஜெபிச்சா எனக்கு என்னடா கிடைக்கும்? நீ சொல்ல வேண்டியது சொல்கிறான்னு எடுத்து பேசுகிறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்குள்ள மக்கள். போதர்களுக்கு பயப்படாதீங்க, பாஸ்டர்களை மதிக்காதீங்க. எவனையும்
சத்தியத்தை சொல்கிறவனை மதி. அவன் தான் கள்ளனாச்சே, திருடனாச்சே, அவனை திருடன்னு சொல்லாமல் அவனை என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தன் திருட்டு பையனாக இருக்கான், அயோக்கியனாக இருக்கான், பேங்கை கொள்ளடிக்கிறான், அவன் கொள்ளக்காரன்னு சொல்லக்கூடாதான். குறை சொல்கிற ஆவியான், சொல்கிறவனே குறை சொல்கிற ஆவியான் அவன். மக்களே என்ன சொல்கிறது? ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கட்டும். ஆவியானவருடைய குணங்கள் நியாயந்திருப்பை பற்றி சொல்கிறது, நீதியை பற்றி சொல்கிறது, கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறது தான். 2 தீமோத்தேயு 3:16-17 தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. அதை படிங்கம்மா. 2 தீமோத்தேயு 3 ஆவியானவருடைய ஒரு அடையாளம் அதான். 16-17 படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியிலே அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன்னு ஒருத்தன் வாய்கிளியா சொல்லக்கூடாது. மனுஷனுடைய அடையாளம், தேவ மனுஷனுடைய அடையாளம் ஒருத்தன் தேர்ச்சி பெற்றவனா ஒருத்தன் இருந்தா எந்த நல்ல விஷயங்களையும் செய்ய அவன் வல்லவனா இருப்பான். அவன் தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக தேவ ஆவியில் அருளப்பட்ட சத்தியங்கள் உபதேசத்துக்கும். முதல்ல என்னது? உபதேசம்னாலே சிலருக்கு பிடிக்க மாட்டேதா. உபதேசம் அறிவுரை உபதேசம் பிடிக்க மாட்டாங்கய்யா. நாடகம் மாதிரி போட்டு 2 பாட்டை பாடி விசில் பண்ணி ரிக்கா அடிச்சு குத்துனா நல்லாயிருக்கும். உபதேசமே பிடிக்க மாட்டாங்குது. இதுதான் ஆவியானவருடைய தேர்ச்சி பெற்ற மனிதன் பேசுகிற பேச்சு, பேச்சு உபதேசம். அப்புறம் கடிந்து கொள்ளுதல். உன் மகனை கடிந்து கொள்ள மாட்டியா? தப்பு செஞ்சா, குற்றம் செஞ்சா உன் மகனை கண்டிக்க மாட்டியா? பெரும்பாலும் ஆடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சிச்சை இல்லாவிட்டு அவன் வேசியின் பிள்ளைன்னு சொல்லலையா? கடிந்து இதே பேருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கிவான்னு சொன்னவருக்கு உடனே கடிந்து கொண்டார் ஏசு. அதை அடுத்து நான் சொல்ல போகிறேன். கடிந்து கொள்ளுதல். அப்புறம் சீர்திருத்தணும். இன்னைக்கு சீர் இல்லாமல் சீர்கட்ட அளவில் சபைகள் போயிடுச்சு. சீர்திருத்தத்துக்கு தான் ஆவியானவர் உபதேசம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இதாயா வேதம், இதான் சபை, இதான் ஊழியம், இதான் உபதேசம். இப்படி இருக்கா? எண்ணி பாருங்க. காரணம் என்னென்னா, மாம்ச ரத்தம் உள்ள வெளிப்பாடு. இன்றைக்கு உள்ள தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு உள்ள பிஷப்புகள், இன்றைக்கு உள்ள ஸ்தாபனங்கள் எல்லாமே மாம்ச ரத்தம் உள்ள வெளிப்பாடு. அப்படித்தான் இருக்கும். பரலோகத்திலிருந்து தேவர் வெளிப்பாடுற அந்த வெளிப்பாடு தான் நமக்கு வெளிப்பாடாக இருக்கணுமே தவிர, மாம்ச ரத்தம் உள்ளவர்கள் சொன்னதை நம்ம எடுத்துக்கிறவே கூடாது. நித்திய ஜீவன் முக்கியம். தயவு செய்து அதை மனதில் வைங்க. இந்த உலகம் ஏதோ வாடகை வீடு. ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, 2 நாள் தங்குறீங்க. அவங்க லெட்டினை பயன்படுத்துகிறீங்க, அவங்க சாப்பாட்டு பேச்சியை பயன்படுத்துகிறீங்க, கட்டிலை பயன்படுத்துகிறீங்க, சேரை பயன்படுத்துகிறீங்க, அங்கே உள்ள சாப்பாடை பயன்படுத்துகிறீங்க. கடைசியில் மூட்டை கட்டிட்டு போயிட்டு வர்றேன் சார், சிஸ்டர் போயிட்டு வர்றேன்னு போயிடுவீங்க. இதுதான் இந்த உலகம். வாடகை வீடு. நமக்கு எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கூப்பிடும் போது இந்த உலகத்துக்கு டாட்டா கொடுத்துட்டு போகிறது தான் நம்ம வேலை. அந்த நினைவு சிந்தையோடு தான் நம்ம இருக்கணும், வாழணுமே தவிர நிரந்தரமாக நீடித்த நாட்களாக இருப்போம்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சவன் தான் ஒரே ராத்திரியில் செத்தது. அந்த காலத்தில் நோவா பேலை ஆயத்தம் பண்ண போது வாரி கொண்டு போக மட்டும் ஜனங்க உணராமல் இருந்து செத்தாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் ஒரு அடையாளம் தான். வாரி கொண்டு போக மட்டும் உணரலை, உணர்வே கிடையாது. இன்றைக்கி இவ்வளவு காரியம் நடந்திருக்கு, எவனாவது தெய்வ பயம் வரல, உணர்வு இல்லை. நித்திய ஜீவனை பற்றி, நியாயத்தீர்ப்பை பற்றி, கடிந்து கொள்ளுதலை பற்றி கண்டித்து உணர்த்தாவிட்டா அவன் ஊழியக்காரனே கிடையாது. என் பிள்ளை இருக்கான், அவனை கடிந்து கொண்டு தான் நான் வளர்க்கணும், அவனை கண்டித்து தான் நான் பேசணும். சிச்சை இல்லாவிட்டா அவன் வேசியின் பிள்ளையாக போயிடுவான். தகப்பன் சிச்சையாத புத்திரன்னு உண்டோ? எபிரேயர் 12 போட்டிருக்கு. உண்டோ? கேள்விக்குறி. தகப்பன்னா சிச்சிக்கணும். பரலோக தேவன் நம்மை சிச்சிக்கிறார். உபதேசத்தை கொண்டு, ஆவியானவர் வசனங்களை கொண்டு சிச்சிக்கிறார். சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்னு போட்டிருக்கு.
எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 12, 13 போட்டு 5:6 போட்டிருக்கு. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறாருன்னே போட்டிருக்கு. தண்டிக்கிறாருன்னே இருக்கு. அந்த தண்டனையை நீ சகிக்காவிட்டா நீ வேசி பிள்ளைங்க. ஏன்னா வேசி பிள்ளைக்கு தகப்ப யாருன்னு தெரியாது. அது இஷ்டத்துக்கு போவான் வருவான், ரவிடி ஆகிடுவான். கடைசியில் துப்பாக்கி விட்டு சுட்டுருவாங்க போலீஸ், அவனை ஓட விட்டு சுடுவாங்க. அதான் அவன் முடிவு. சிச்சித்து வளர்த்துருந்தான் அவன் ரவிடி ஆகியிருப்பானா, திருடன் ஆகியிருப்பானா, கொள்ளக்காரனாக இருப்பானா. இன்னைக்குள்ள சிறையில் உள்ள அநேக வாலிபர்களே சிச்சை இல்லாதனால தான் குற்றவாளிகளாக இருக்காங்க. சிச்சை சகிச்சாம மீறி போய் அவன் ஒரு தவறு செஞ்சானா அது அப்பாவுடைய குற்றம் கிடையாது. ஆனால் சிச்சை கொடுக்காம இருந்தா அப்பாவுடைய குற்றம். தகப்பன் சிச்சையாத புத்தன் உண்டா? நீ ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தா உன் சபையை சிச்சிக்கணும். நீ உண்மையான ஒரு தேவ மனுஷனாக இருந்தா உன் சபையை சிச்சிக்கணும். பரிசுத்தாய அபிஷேகம் பெற்றேன்னு சொன்னா நீ சபையை சிச்சிக்கணும், கடிந்து கொள்ளணும், சீர்திருத்தணும். அதுதான் சபை. இயேசு அதைத்தான் செஞ்சார். இரக்கங்கள், நீதி, நேர்மை, அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் சீர்திருத்துவது, கடிந்து கொள்வது, புத்தி சொல்வது ரெண்டாவது பக்கம். ஒரு பக்கத்தை தான் பேசுகிறாங்க, அது ஒரிஜினல் இயேசு அல்ல, வேறொரு இயேசு. ரெண்டு பக்கம் பேசுவது ஒரிஜினல் இயேசு. இயேசு சொன்னார், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். நானே நல்ல மேய்ப்பேன், நானே வாசல். உள்ளும் புறம்பும் ரெண்டு. ஒரு பக்கமே இருந்தால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னார். ரெண்டு பக்கம் இருந்தால் தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும், நீதிமானாக முடியும், அவன் தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆகவே இயேசு தேவகுமாரன் விசுவாசிப்பது முக்கியம். ஆதி அப்போஸ்தல காலத்தில் அதை தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37 கந்தகை மந்தி ஒருத்தர் ரதத்தில் படிச்சுட்டு போகிறான். பிலிப்பு ஆவியானவர் சொல்கிறாரு, ரதத்தோடு போய் சேர்த்துக்கேன்னு சொல்கிறாரு. ஆவியானவர் பேசுகிறாரு. பிலிப்பு போகிறான். வாசிக்கிறது கருத்து தெரியுதான்னு கேட்குறான். ஒருவன் விலைக்கு சொல்லாவிட்டு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறான். அவன் விளக்கமாக சொல்லி இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு போவான் போல் இருக்கு. அவர் தான் அந்த இரட்சகர், இயேசு தான் நமக்காக பலியானார். ரதத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ அவன் ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லும் போது தண்ணி இருக்குது, ஞானசானம் பண்ணுறதுக்கு நான் தடை இல்லை அப்படி உடனே யோசிக்காமல் உடனே ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்போ பிலிப்பு என்ன சொல்கிறான், நீர் முழு மனதோடு விசுவாசித்தால் தடை இல்லைன்னு சொல்கிறான். முழு மனதோடு அவன் விசுவாசத்தை செஞ்ச அறிக்கை என்ன? அப்போஸ்தலர் 8:37 இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். பிலிப்பு அவனுக்கு ஞானசானம் கொடுத்தான். ஆவியானவர் பிலிப்பியை கொண்டு போயிட்டார். ஏன்னா ஞானசானம் கொடுத்ததுனால அரண்மனைக்கே அவன் கூட்டிகிட்டு போனாலும் போவான். அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ரூமை கொடுத்து, ஏசியை கொடுத்து, ஒரு பணத்தை நமக்கு ஆவிக்குரிய தகப்பே உங்களுக்கு இந்த கதியா, நீங்கள் நல்லா இருக்கணும் பாஸ்டர்னு சொல்லி அவனை கொண்டு போய் ரதத்தில் வச்சிருவான். இவனும் போவான் பாவம். ஆவியானவர் முடிஞ்சு, நீ வந்த வேலை முடிஞ்சு தூக்குடான்னு சொல்லி தூக்கி அவனை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டார். உண்மை உள்ள ஊழியர்கள் பணக்காரனாக முடியாது. உண்மையுள்ள ஊழியர்கள் சுகபோகமாக வாழ முடியாது, சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. உண்மையுள்ள ஊழியர்கள் இருக்கிறதெல்லாம் வனாந்தரம் தான். வனாந்தரம்னா தண்ணி இல்லை, பசி, பட்டினி, செருப்பு இல்லை, ட்ரெஸ் இல்லை, பைத்தியக்கார மாதிரி தெரிய வேண்டிதான். உண்மையுள்ள ஊழியக்காரன் ஆவியானவர் அவனை தான் தூக்குவார். அதனால் உண்மையுள்ள ஊழியர்கள் சுக வாழ்வை விரும்பினாலும் இனிமேலாவது நிம்மதியாக இருப்போமா நினைச்சாலும் ஆவியானவர் அவனை விட மாட்டார். உன்னுடைய முழு சுக ஆசீர்வாதங்கள்லாம் பரலோகத்தில் நீ அனுபவிச்சிக்க. இங்கே உனக்கு இதுதான்ப்பா வாழ்க்கை, நீ இப்படி இருந்தால் தான் மற்றவனுக்கு நீ உலகத்தை வெறுத்து நீ பேச முடியும். சுகபோகமாக நீ ஏசியில் ஓசியாக இருந்தீன்னா அவனுக்கு அந்த கடின வார்த்தை நீ உன் வாயிலிருந்து வராதுல்ல.
உள்ளத்தின் அறிவு தானே வாய் பேச, நீ அனுபவிக்கிறது தானே அங்கே சொல்லுவேன். அது சேதியா? அதுக்காக நான் வந்தேன், அது சேதி இல்லை இல்லை. அதனால் ஊழியக்காரன் போட்டு எடுத்து கஷ்டப்பட்டா தான் அவன் வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஆதி அப்போஸ்தலர் முழுவதும் எவன் கோடீஸ்வரன், எவன் பணக்காரன், எவன் ஏரோப்ளேன் வச்சுருந்துருக்கான், எவன் பெரிய கோடீஸ்வரன் சொல்லுங்க பார்ப்போம். கோடீஸ்வரனாக இருந்தவெல்லாம் விட்டுட்டு தான் வந்து செத்தானே தவிர இங்கே வந்து எவனும் கோடீஸ்வரன் ஆகலை, பணக்காரன் ஆகலை. அதை வச்சு ஒரு பெரிய அளவில் எவனும் நல்லா வாழ்ந்த மாதிரி இல்லை. இயேசுவை முன்னிட்டு சொல்கிறேன், இயேசுவை சேர்த்து தான் சொல்கிறேன். அதுதான் அடையாளம். தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 இருக்கு. அன்றியும் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. மனசு இருந்தாலே துன்பம்னா நடந்தால் அடிதான் விழுகும். ஏகப்பட்ட அடிகள் என் ஊழியத்தில் 40 ஆண்டு காலமாக வாங்கியிருக்கேன். இனிமேலையும் ஒரு சுகபோகத்தை நான் விரும்ப மாட்டேன், விரும்பக்கூடாது. அதனால கர்த்தர் எனக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டார். என் இருக்கிற நாளெல்லாம் இயேசுவுக்காக, சத்தியத்துக்காக, பச்சபாதம் இல்லாமல், முகஸ்துதி இல்லாமல் பேசிட்டு பரலோகத்துக்கு போயிடணுமே தவிர இந்த உலகத்தில் நான் அப்பா சாமின்னு இலைப்பாடுறதுக்கு இங்கே இடம் இல்லைப்பா. இல்லை இல்லை. தண்ணி வத்திச்சா வத்தலையா? ஒரு புறாவை அனுப்பும்போது அது எங்கேயும் அந்த புறா கால் ஊண்டி நிற்கிறதுக்கு இடம் இல்லை. திரும்ப பேழைக்கே வந்துடுச்சு. இங்கே நம்ம பேலை இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? எபிரேயர் 12:23 இருக்குது. சர்வ சங்க சபை தான் பேலை இப்போ பரலோகத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்துட்டு போய் இங்கே அலைஞ்சிட்டு போகணுமே தவிர இங்கே இலைப்பாற முடியாது, இங்கே தங்க முடியாது, இங்கே கூடியிருந்து கும்மா அடிக்க முடியாது. இங்கே இந்த மீட்பு பணியாளர்கள் வயநாட்டில் பாவம், அவன் தூங்குறதுக்கு இடம் இல்லை, தண்ணி மழை தண்ணியை குடிக்கிறாங்க, சாப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க டியூட்டி அப்படி அங்கே போய் சுகபோகமாக ஏசியை போடுங்க, நான் நல்லா வேலை போடுங்கன்னு அங்கே போய் இருக்க முடியுமா? மீட்பு பணி அது. இன்னைக்குள்ள ஊழியர்கள் யார்? மீட்கக்கூடியவங்க தானே, நரகத்திலிருந்து மீட்கக்கூடியவங்க தானே, பாவத்திலிருந்து மீட்பாளர்கள் தானே பாஸ்டர்கள், ஊழியர்கள். அவன் சுகபோகமாக எப்படிதான் இருக்க முடியும்? அவன் உடம்பை பார்த்தா ஞானக்குட்டி மாதிரி இருக்க ஒருத்தன், ஞானக்குட்டி மாதிரியே இருக்கான், நீரான மாதிரி இருக்கான் ஒருத்தன். பசி என்னன்னு தெரியாமல் இருக்கான் ஒருத்தன், பசி என்னன்னு கேட்குறான் என்கிட்ட ஒருத்தன். இப்படிப்பட்டவன் எப்படி பேச முடியும்? இயேசு எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். தாகம் அடைந்தார், பசி அடைந்தார், வறுமை அடைந்தார், கஷ்டப்பட்டார், நஷ்டப்பட்டார், அடி வாங்கினார். இன்னும் சொல்ல போனால் நிர்வாணமாக சிறுவில் தொங்கினார். இதை விட ஒரு கொடுமை அனுபவிக்கணும் ஐயா உலக ரட்சகர். அதனால தான் பொம்பளைகள்லாம் தூரமாக நின்னாங்க. பக்கத்தில் அம்மா இயேசு அம்மாவாக இருக்கிறதுனால பக்கத்தில் நின்றுச்சு. அந்த அளவில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார். உலகத்தில் எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். மானத்தை மறைக்க ஒரு சின்ன துண்டு நம்ம படத்தில் போட்டு மறைக்கிறோம், அது உண்மை இல்லை. நிர்வாண கோலமாகின்னு போட்டிருக்கு, கொலோசியரில் போட்டிருக்கு. நிர்வாண கோலமாகி எல்லாம் உரியப்பட்டு சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். வெற்றி வீரராக மாற்றுவதற்கு அவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது இயேசு. அவருடைய சீசர்களும் அதே தான். யாரும் இந்த உலகத்துக்காக ஒத்துவேஷம் தரித்து எவனும் வாழலை. சத்தியத்துக்காக உழைச்சாங்க, வாழ்ந்தாங்க, அதுக்காகவே செத்தாங்க ஐயா. இந்த பேதரெல்லாம் தலைகீழ திருவுள் அறையப்பட்டு செத்தான். இந்த உலகத்துக்காக யாரும் வாழலை. இன்னைக்குள்ள ஊழியக்காரர்கள் இந்த உலக சுகபோகத்தை வெறுத்து உலகத்துக்காக வாழாமல் பரலோகத்துக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்காக மெயினாக நினச்சி அவன் பேசுகிறான்னா அந்த பேச்சு கரெக்டாக இருக்கும், அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். அவன் நல்ல ஊழியக்காரனாக இருப்பான். ஏன்னா அவன் மனசனை பிரியப்படுத்தின, தேவனை பிரியப்படுத்துகிறான். அவன் கிறிஸ்தவ ஊழியக்காரன். மனுஷனை பிரியப்படுத்துறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா அல்ல என்று கலாத்தியர் 1:10 இருக்கு. 1:10 இருக்கு. அவன் சொல்கிற பிரசங்கம் வேறொரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அவன் சொல்கிறதுனால அவன் ஜபிக்கப்பட்டவன். தேவதூதனே வந்து சொன்னதாக சொன்னால் அவனும் ஜபிக்கப்பட்டவன்னு அதுலேயே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, வசனத்தை வசனமாக பார்ப்போம், கூட்டாமல் குறைக்காமல் இதிலேயே ஓடுவோம். இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் நித்திய ஜீவனை அடைவதற்குத்தான். அதுக்கு இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிப்பது தான் வழி. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான்.
விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதே ஆயிற்று என்று யோவான் 3:18 இருக்கு. எவனாவது இந்த 18 படிக்கிறானா 16 நிறுத்திக்கிடுவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படி மனப்பாடமாக அதுதாயா சொல்கிறான். கிறிஸ்துமஸ் வந்த உடனே 17-18 பார்க்கும்போது துப்பு இருக்கா உனக்கு? தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். ஆக்கினி தீர்ப்பு, ரட்சிப்பு ரெண்டுமே அதில் இருக்குது. அது யாருக்கு ஆக்கினியாக வருது, யாருக்கு ரட்சிப்பா முடியுதுன்னு 18 இருக்குது. 18 படிங்க. நூறு இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவன் நியாயந்தீர்ப்பு நாளில் நரகத்துக்கு போக மாட்டான், அவனுக்கு தண்டனை கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு ஒருத்தன் விசுவாசிக்காவிட்டா, தெரியாவிட்டா, நம்பாம ஒருத்தன் இருந்தான்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் ஆக போவதில்லை, ஆயிற்றே, முடிஞ்சு. அவன் தண்டனை நரக அக்கினிக்கடி. இங்கேயே ஜட்ஜ்மெண்ட்டு. சும்மா அங்கே போய் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். இங்கேயே உன் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கார் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை பார், உன்னுடைய தீர்ப்பை நீயே தெரிந்து கொள். இங்கே நீ மனம் திரும்பலாம், அங்கே திரும்ப முடியாது. இங்கே நீ உன்னை மாற்றிக்கலாம், அங்கே நீ மாற்ற முடியாது. தயவு செய்து சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, இது கேட்குற உலக உள்ள எல்லா போதர்களே கிறிஸ்தவர்களே, இங்கே உங்களை திருத்திக்கிங்க, மாற்றிக்கிங்க, விளைவிக்கிங்க, திருத்தி. இங்கே ஏகப்பட்ட அதுக்குத்தானே கிருபையின் காலம்னு சொல்கிறாரு, இரக்கத்தின் காலம்னு சொல்கிறாரு, எவ்வளவோ வாய்ப்பு தர்றாரு. ஆகவே மாம்ச ரத்தம் உள்ள வெளிப்பாடை உன் போதகர் சொல்கிறத, உன் பிஷப் சொல்கிறது, உன் ஸ்தாபனம் சொல்கிறது, உன் பைபிள் காலம் சொல்கிறத நம்பாத, எடுக்காத, அதை தூக்கி எரிஞ்சிரு. பரலோகத்தில் உள்ள வெளிப்பாடு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அதை பின்பற்றுங்க. ஏசு பாக்கிவான்னு சொல்லி உன் மேலேயே என் சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. பாருங்க 17ஆம் வசனம், மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கிவான், மாம்ச ரத்தம் உனக்கு இது உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி பாராட்டுறாரு. மேலும் 18 நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் சபை. என் சபைகளை கட்டுவேன் பன்மையில் சொல்லலை. என்ன சொல்கிறார்? என் சபையை. சபை ஒருத்தி தான். அதனால தான் மணவாட்டியோட சபையை ஒப்பிடப்பட்டிருக்கு. மணவாட்டிகள் பலர் இல்லை, தோழிகள் பலர் இருக்கலாம், தோழர்கள் பலர் இருக்கலாம், மணவாட்டி ஒருத்தி தான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 போட்டிருக்கு, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். மனைவின்னு ஒருமையில் ஒரு பொம்பளை தான். ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் 7 பொம்பளைகளை ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் பேர் மட்டும் சும்மா எங்கே இருந்தால் போதும், நாங்களே சாப்பாடை ரெடி பண்ணிக்கிடுவோம், நாங்களே துணிமணிகளை ரெடி பண்ணிக்கிடுவோம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குருவோம், 7 பொம்பளைகளுக்கு சமைச்சு எப்படிடா போட முடியும்னு நீ நினைக்காத, நாங்கள் உங்கள் மனைவிகள் மட்டும் நாங்கள் சொன்னால் போதும், உங்கள் பேர் மட்டும் நாங்கள் புருஷன்னு சொல்லிக்கிட்டோம், அது போதுமையான்னு சொல்லுவாங்கன்னு போட்டிருக்காங்க. 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு போட்டிருக்கு. அந்த 7 ஸ்திரீகள் என்பது 7 சபைகள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகள். அந்த 7 ஸ்திரீகள், அந்த ஒரு புருஷன் என்பது இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான். 7 பொம்பளைகளையும் பிடிப்பாங்க, ஆனால் 7ஐயும் கட்ட மாட்டார். ஒருத்தியை தான் அங்கே செலக்ட் பண்ணுறார். 7 சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்கு தான் மனம் திரும்புங்கன்னு சொல்லலையே தவிர, மற்ற 6 சபைகளுக்கும் மனம் திரும்புன்னு தான் சொன்னார் தவிர ஒரு சபைக்கு தான் சொல்லலை. அந்த சபையாக நீயும் நானும் இருக்கணும். அந்த சபை சர்வசங்க சபையாக பரலோகத்தில் இருக்கிறதுனால பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேதுரு தான் சபை, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ தான் கல், ஓ மேலே என் சபையை கட்டுவேன். ஆர்சிக்காரங்க சொல்கிறாங்க,
பேதுரு தான் போப்பு. பேதுருடைய பின்னடியார் தான் நாங்கள் எல்லாரும் 1ஆம் போப்பு, 2ஆம் போப்பு, 3ஆம் போப்பு அப்படியே நாங்கள் வந்து பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் தான் அந்த கல், அவர் தான் அந்த பாறை, நாங்கள் தான் ஒரிஜினல்னு சொல்லி அவங்க இதை வச்சு சொல்கிறாங்க. இந்த பேதுரு என்ன சொல்கிறான்னு கேட்போம். இவன் சொல்கிறது இருக்கட்டும், பேதுரு, இந்த பேதுரு தானே முக்கியம். இந்த பேதுரு ஏப்பா இப்படி சொல்கிறாங்களே, அன்னைக்கு உண்மையில் நீ தான் கல்லா, ஓ மேலே தான் சபையை கட்டினாரா, நீ தான் பிசப்பா? பேதுருவை கேட்போமே, பேதுரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 படிங்க தயவு செய்து. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய எவரிடத்தில்? ஜீவனுள்ள கல் யாரு? இயேசுவை தான் சொல்றான். பேதுரு நான் தான் சொல்லலை. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்க. அப்போ அந்த விலையேறப்பட்ட கல், மூலக்கல், ஜீவனுள்ள கல்லுன்னு சொல்கிறது யாரு? பேதுரு தான் சொல்கிறான். பேதுரு தான் சொல்கிறான், வேறு யாரும் சொல்லலை. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 42 படிங்க. 42 ஆயிற்று. சங்கீதத்தில் இருக்குது, 118 இருக்குது. அந்த கல் நீங்கள் படிக்கலையா? அந்த கல் யாருக்கு சொல்கிறாரு இயேசு? மனுஷரால் ஒதுக்கப்பட்ட கல் நான் தான், தள்ளப்பட்ட கல் நான் தான், நான் தான் மூளைக்கு யார்? தலைக்கல்லாயிட்டேன், அந்த கல் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். பிரகாசமுள்ள கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதை பார்க்குறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறேன். அந்த கல் நான் தான். சீயோன் என்பது பரலோகத்தில் இருக்குது. சீயோன் மலை பரலோகத்தில் உள்ள தேவகுமாரன் நான். என்னை பாரு, நான் தான் அந்த கல். பேதுரு இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. பேதுரு கிடையாது. அவன் தான் பிசப்பு, நான் தான் பெரிய போதகருண்டு அவனே சொல்லலையே. இயேசுவை தானே அவனே சொல்லியிருக்கான். 1 பேதுரு 5:4 படிங்க. 1 பேதுருல 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதே பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க. ஒரு உண்மையாக ஒரு ஊழியக்காரன் உண்மையாக ஊழியம் செய்தா பிரதான மேப்பர் வரும்போது என்ன கிரீடத்தை கொடுப்பார்? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார்னு பேதுரு தான் சொல்கிறான். பிரதான மேப்பர்னு யாரை சொல்கிறான்? இயேசுவை தான் சொல்கிறான். அவனை சொல்லலை. தலைமை ஆயர், பிஷப்பு, தலைவர் என்று அவனை சொல்லலை. பிரதான மேப்பர்னு இயேசுவை தான் சொன்னான். கண்காணியிடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு கண்காணின்னு இயேசுவை தான் சொன்னான். அந்த கண்காணி தான் பிஷப்பு. இயேசுக்கிட்ட தான் திருப்பப்பட்டிருக்கோம்னு சொல்கிறான். எபிரேயர் 13:20 அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து, ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அப்படி போட்டிருக்கு. பேராயர்னு சொல்கிறது தான் பெரிய மேய்ப்பர் சொல்கிறது, பேராயர்னு சொல்கிற அர்த்தம் தான். இன்னைக்கு எத்தனையோ பேராயர்கள், பிஷப்புகள் இருக்கிற முழுவதும் இயேசுவுக்கு எதிரிகள். ஏன்னா அவர் பேராயராக இருக்கும்போது நாங்களும் பேராயர்னு சொன்னால் அது என்ன நியாயம்? ஒரு பேராயர் செத்துட்டா இன்னொரு பேராயரை நியமிக்கலாம். இயேசு பேராயர்னு சொல்லும் போது, பெரிய ஆயர்னு சொல்லும் போது செத்துட்டாரா? மரித்தேன் உண்மைதான், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல 1:18 சொன்னாரே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? உயிரோடு இருக்கிறவன் பேராயர் இருக்கும்போது இன்னொரு பேராயர் எதுக்கு? மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தது இல்லையா? குருக்கள்னு எவனையும் சொல்லாதீங்கன்னு சொன்னார் 10ஆம் வசனத்தில். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு
குருவாக இருக்கார். தலைமை குரு, நான் உதவி குரு, நான் சின்ன குரு, பெரிய குரு, குரு வீடு. எவன் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இயேசு சொல்கிறாரு மத்தேயு 23:10, நீங்கள் குருக்கள் என்று சொல்ல மாட்டீங்களே. படிங்க, அது படிங்க. இவரோ செட்டப் பண்ணி சொல்கிறாருப்பான்னு நினைச்சக்கூடாது. நீங்கள் அந்த வசனையாவது படிங்க. மத்தேயு 23:10, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்துவும் குருவா இருக்காருன்னு சொல்லலை. கிறிஸ்து ஒருவரேன்னு இழுங்க, அவர் தான் குரு. 9 வசனம், அதுலேயே 9, பூமியில ஒருத்தனையும் ஃபாதர் என்று சொல்லாதீங்க, தந்தை என்று சொல்லாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு எப்படி இருக்காரு? தந்தையா இருக்கார். அருள் தந்தைன்னு ஏன்டா சொல்ற? ஃபாதர் 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 ஏன் சொல்ற? அருள் தந்தைன்னு ஏன் சொல்ற? ஃபாதர்ன்னு சொல்லக்கூடாதுன்னா அப்படித்தான் சொல்லுவோம். நாங்களும் இயேசுவை நேசிக்கிறோம்னா உன்னை எப்படி வயிறுதுன்னே தெரியல. தயவு செய்து அந்த 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்க. இயேசு சொல்றாரு, வேற யாரும் சொல்லலை. யாரும் சொல்ல, இயேசு சொல்றாரு. அதனால இன்றைக்குள்ள பாரம்பரியங்கள் சபைகள் முழுவதும் அயோக்கிய நாய்களே தவிர தேவனுடைய மக்கள் அல்ல. தேவனால் ஏற்படுத்தவே இப்படித்தான் இருக்கணும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கல் இயேசு தான். அதான் கிறிஸ்தவ சபைன்னு சொல்றது. கிறிஸ்துவின் சபைன்னு தான் ஆதி சபையில் சொன்னாங்க, பேதுருவின் சபைன்னு சொல்லலை. ரோமர் 16:16 படிங்க. ரோமரில் 16:16, ரோமரில் 16:16 பாருங்க. எப்படி வாழ்த்துங்க? பரிசுத்த முத்தத்தோட. என்ன சபை? கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சங்கீதம் 2:6 என்னுடைய ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்லி தேவனே சொல்றாரு. அதுக்கு பேரு தான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னு சொன்னாங்க பழைய ஏற்பாட்டில். மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்ற விளக்கம் யோவான் 1:41 புதிய ஏற்பாட்டில் வெளியாயிருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். நீதிமொழிகள் 8:22 உலகத் தோற்றம் முன்பதாகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆழங்களும் உலகங்களும் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்றாரு. அதான் சங்கீதம் 2:6 சொல்லப்பட்டிருக்கு, என் ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்றாரு. அவர் தான் குமாரன் சொல்றாரு. அங்கே 12ஆம் வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க, கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கூடுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அதே பாக்கியத்தை தான் பேதுரு சொல்றார். பேதுருவே நீ பாக்கியவான், நீ கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்ட, அபிஷேகத்துக்குள்ளே வந்துட்ட. கிறிஸ்தவங்க என்ன அது அர்த்தம் தெரியுமா? அபிஷேகத்துக்குரியவங்கன்னு அர்த்தம். வேதக்காரங்கன்னு சொல்லலை, யூதர்கள்னு சொல்லலை, இஸ்ரேலர்கள் சொல்லலை, இயேசுவானவர்கள் கூட சொல்லலை. கிறிஸ்தவர்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் அந்த கிறிஸ்து சொல்கிறதுக்கு தான் அபிஷேகம் இருக்குல்ல, அபிஷேகத்துக்குரியவர்கள்னு அர்த்தம். புரிஞ்சுக்க. முத இயேசுவின் சீசர்களுக்கு வந்த பேர் என்ன? கிறிஸ்தவன் தானே. அப்போஸ்தலர் 11:26 முதன்னு போட்டிருக்கல. அப்படின்னா அபிஷேகத்துக்குரியவங்க. இயேசுவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. அந்த அபிஷேகத்துக்குரியவன் தான் நீ வேற அல்ல. உனக்கு தலை இயேசு, நீ சரீரம் சபை, தலை இயேசு. தலைனா தலைவர், உனக்கு தலைவர் இயேசு. இந்த சபை சர்வசங்க சபையாக பரலோகத்தில் இருக்கு. இந்த பூலோகத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய நித்திய ஜீவன் அங்கே எழுதப்படுது. பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுதுன்னு சொல்கிறாரு லூக்கா 10:20. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. பரலோகத்தில் திருடே பூச்சி தோல்லாம் வராதுன்னு சொல்கிறாரு. உங்கள் பொக்கிஷங்கள்லாம் அங்கே சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. சனத்தை சொல்கிறேன்னா வேற எதை சொல்கிறேன்னா எங்கிட்ட படிச்சுட்டு வந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவ மக்களே, பாதாளத்தின் வாசலை இதை மேற்கொள்வது இல்லை. அந்த சபை அழிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் சபை இருக்கு, அது பரலோகத்தில் சர்வசங்க சபையாக இருக்கு.
அதில் நீ மெம்பராக இருக்கணும், அதில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். நம்முடைய குடியிருப்பு, அதனால தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கு. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். கொலோசியர் 3:1-2 பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிற மேலானவைகளே தேடுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்க சொன்னதுக்கு அர்த்தம் அதான். ஆகவே இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தமானது இல்லை. பரலோகத்திலே ஒரு பேர் எழுதப்படணும், அங்கே நித்திய ஜீவன் காத்திருக்கு. இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற எவனும் நித்திய ஜீவனை பெறுகிறான். ஜாதி மதம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் உள்ள போதனை தான் அது. யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கு சொல்கிற சத்தியம். இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கும் போதே அவன் தண்டனையிலிருந்து தப்புறான், நித்திய ஜீவன் அடைகிறான். அவன் பேர் ஜீவபசுத்திலே பரலோகத்தில் எழுதப்படுது. இந்த பூமியில் எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துடைய வலது பாசத்திலே உட்காருவான். இயேசு சொன்னார், என் பிதா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனும் என் வலது பாசத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்கிறார். அருள்னா கிருபைன்னு அர்த்தம், கிருபை செய்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறது வாழ்கிறது வாடகை வீடு, தற்காலிகம், பரதேசிகளை போல தான் இருக்கிறமே தவிர நிலையானதாக நினச்சி நீங்கள் வாழாதீங்க. அதுக்காக இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு போக நான் அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை, எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன் அப்படி சொல்லலை. நான் தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாது, உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை பெருசாக நினைக்காத, இதை கண்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அடையாத. நித்திய ஜீவனுக்காக பாடுபடு, அதுக்காக பேசு, அதுக்காக சந்தோஷப்படு. ஒரு பாவியின் மனம் திரும்புதல் ஜெருசலேமில் சந்தோஷமா? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், இந்த பூமியில் இல்லை, பரலோகத்தில். ஆகவே உன் பேர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுதுன்னு சொல்லி லூக்கா 10:20 சொன்னது அதனால தான். சேதியை நான் நிறைவு செய்கிறேன், 2ஆம் பகுதியை நிறைவு செய்கிறேன். 3ஆம் பகுதியை நான் அடுத்த வாரம் பேச போகிறேன். 19:20 நான் சொல்கிறேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டி அவிப்பது எதுவோ அது பரலோகத்திலேயும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். அதாவது திறவுகோல் என்பது என்னுடைய அர்த்தம் என்னென்னா, ரகசியங்கள். ஒரு பொக்கிஷம் திறந்து ஒரு திறவுகோல் இருந்து பொக்கிஷத்தை திறக்கிற மாதிரி பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கோ அருளப்படலைன்னு மத்தேயு 13:11 முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அந்த திறவுகோலை நான் உனக்கு தர்றேன்னு சொல்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொன்னார். அந்த திறவுகோலை இயேசு கையில் வச்சுருக்காரு, அதை உங்களுக்கு அப்போஸ்தலருக்கு தர்றேன், நீ பரலோக ரகசியங்களை திறந்து வெளிப்படுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. அந்த அர்த்தம் தான். ஆகவே ரகசியங்களை அறிய, புரிய, பின்பற்ற ஆதி அப்போஸ்தலரைத்தான் நீங்கள் நாடனமே தவிர தேடனமே தவிர வேறு இன்னைக்குள்ள நாதாரிகளை பின்பற்றுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அப்போஸ்தலர்களை எங்கேயா தேடுறதுன்னா நிருபங்களில் தேடு, சுவிசேஷங்களில் தேடு, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தேடியா நிறைய கொட்டி கிடக்கு, தேடு. தொடர்ந்து செய்திகளை நான் அடுத்த வாரத்தில் தொடர்றேன். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்தார்? ஏன்னா தெரிஞ்சிட்டா திருவிழா அறைய மாட்டாங்க, வந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அதனால தான் அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது கூட யாருக்கும் சொல்லாதீங்க, வைக்காதீங்க. பின்னாடி தெரிஞ்சால் பரவாயில்ல, முன்னாடியே கிறிஸ்துன்னு தெரிஞ்சிட்டானா திருவிழா அறைஞ்சிருக்க மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 2:8 போட்டிருக்கு. பவுல் சொல்கிறான், அவரை மகிமின் கர்த்தரை திருவிழா அறிஞ்சிருந்தார்கள் எல்லாம் அவர் மகிமின் கர்த்தரை திருவிழா அறிஞ்சிருக்க மாட்டார்களேன்னு இருக்கு. வந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அதனால சொல்லாதீங்க, நான் இயேசுன்னு சொல்கிறேன்ல, எல்லாரும் சொல்கிறாங்களா அப்படியே இருந்து போட்டோம், கிறிஸ்துன்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார்.
அன்னைக்கு. அதுக்கு பிறகு உள்ள காரியம் வேறு. அதுக்கு பிறகு அவர் கிறிஸ்டியன் விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசின்னு சொன்னாங்க. பாடுபட்டு அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தி சொல்லாதீங்கன்னு சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த பாடுபடுற காரியங்களை நான் அடுத்த வாரம் பேசி நிறைவு செய்கிறேன். ஆகவே இன்றைக்கி ஆழமான சத்தியங்கள் இருந்ததுனால முடிச்சிடலாம்னு தான் பார்த்தேன், முடியல. அதிகாரம் முடிப்பது நமக்கு முக்கியம் இல்லை, சத்தியங்களை அறிவதே முக்கியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ரகசியங்களை, வெளிப்பாடுகளை, வசனங்களை நம்ம படிக்க படிக்க நிறைவாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. அடியனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். சாலமோன் ஐயா நிறைவு ஜெபம் செய்யும்படி